ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம ஆனந்தியும் அன்பும் கோகிலாவோட அம்மா வீட்டுக்கு வரப்போகிறத நினச்சி ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. ஆனால் அன்புக்கும் ஆனந்திக்கும் அன்போட அம்மா பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பும் ஆனந்தியும் கோயிலோட அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வரப்போகிறத நினச்சி ரொம்பவே பயத்தோடு இருந்தாங்க. எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா ஆனந்தி இந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லாததை பார்த்துட்டு கோகிலாவோட வாழ்க்கைக்கு பெரிய ஆப்பாயிரும். அதனால தான் வந்து 2 பேருமே ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோகிலாவோட ஹஸ்பண்டான சரவணனும் அவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே வந்து பயத்தோடு இருந்தாங்க. ஸோ நம்ம அன்பு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படியாச்சும் வந்து சகலையை வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறேன், அம்மா அப்பாவை வரவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நம்ம கோகிலாவோட ஹஸ்பண்டும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோகிலாவோட மாமியார் மாமனாரும் பைக்கில் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. உடனே அன்பு வந்து நம்ம சரவணன் கிட்ட கேட்கும்போது, சரவணா என்னாச்சு, சகலை என்னாச்சு, அவங்கள எப்படியாச்சும் சொல்லி தடுத்து நிறுத்திட்டியா அப்படின்னு சொன்னோடனே, சகலை எல்லா விஷயமும் கையை மீறி போயிருச்சுடா, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஆட்டோவில் எங்களையே ஃபாலோ பண்ணி பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க, நாங்கள் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம், உங்கள் வீட்டோட முச்சத்திக்கு வந்துட்டோம்டா, கிட்ட வந்துடும், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்ல நம்ம அன்புக்கும் ஆனந்திக்கும் பெரிய மனசே வந்து கிளங்கடிச்சு போயிடுச்சு. உடனே வந்து அன்பு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு, ஆனந்தி கோகிலாவோட மாமனார் மாமியார் வந்து கிட்ட வந்துட்டாங்களாம் ஆனந்தி, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, சரி விடு, நான் போய் வாசலில் போய் அவங்கள தடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஆனந்தி அன்பு கிட்ட என்னங்க சொல்லி தடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண ஆனந்தி, தடுத்து தானே ஆகணும், எப்படி அவங்க வீட்டுக்குள்ள வந்தால் எல்லாமே பிரச்சனை ஆயிரும் ஆனந்தி, நான் போய் வாசல் நின்று தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து வாசலே நிற்கிறாரு. உடனே வந்து நம்ம கோகிலாவோட மாமியார் மாமனார் அப்புறம் கோகிலா ஹஸ்பண்டு எல்லாரும் வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. நின்றதுக்கப்புறமா அவங்களும் வாசலில் நிற்க, நம்ம அன்பும் வாசலில் நிற்க, உடனே வந்து சரவணனோட அம்மா அப்பா வந்து, என்ன அன்பு, நாங்கள் வர்றது முன்னாடியே தெரியும் போல் கரெக்டாக வாசலில் நிற்கிறீங்க, அப்போ எல்லா வழப்பமும் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம சரவணனோட அப்பா வந்து கேட்குறாரு. உடனே வந்து அன்பு வந்து, இல்லை நீங்கள் வரதை வந்து சரவணன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதனால தான் அப்படி நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத ஃபோனில் கேட்டிருந்தாங்கப்பா, அதனால தான் நான் வந்து முன்னாடியே வந்து நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. உடனே வந்து நம்ம சரவணனோட அம்மா அப்பா கோகிலா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அன்போட அம்மா வீட்டு வாசல்லே அவங்கள தடுத்து நிறுத்துகிற மாதிரி நிற்கிறாங்க. உடனே அன்புக்கும் ஆனந்திக்கும் செம்ம பயம், 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோகிலாவோட மாமனார் மாமியாரும் வந்து அன்போட அம்மாவை பார்த்து நிற்கிறாங்க. உடனே அன்போட அம்மா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து சைலண்டாக உறைஞ்சு போய் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதோட கோகிலாவோட மாமியாரும் மாமனாரும், என்னம்மா வந்தவங்கள வீட்டுக்குள்ளே கூட கூப்பிடாம இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இவங்க எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் தான் அன்பு பின்னாடி இருந்து, அம்மா அது கோகிலாவோட மாமனார் மாமியார்மா, சரவணனோட அம்மா அப்பாம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க உடனே வந்து அன்போட அம்மாவோட கேரக்டரே செகண்ட் கேரக்டராக மாறுது. என்னடா இவ்வளோ நாள் இப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உடனே வந்து இந்த நம்ம அன்போட அம்மா வந்து, ஓ நீங்கள் வந்து கோகிலா மாமனார் மாமியாரா, சரி சரி, கல்யாணத்தப்போ பார்த்தது இப்போ தெரியலல, வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வந்து நம்ம துளசிக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அந்த இடத்துலயே கத்துறாங்க. உடனே அன்போட அம்மா, துளசி வீட்டுக்கு வந்திருக்கவங்கள என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு துளசி அப்படி தள்ளி விட்டுட்டு கோகிலாவோட மாமியார் மாமனாரையும் உள்ளே கூப்பிட்டு நம்ம அன்பு, அடுத்து கோகிலா, சரவணன் எல்லாரும் வந்து உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம கோகிலாவோட மாமனார் மாமியார் வந்து நம்ம அன்போட அம்மாட்ட கேட்குறாங்க, நான் கூட என்னமோ நினச்சேன், இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே சந்தேகப்பட்டுட்டு தான் வந்தோம், நம்ம ஆனந்தி வந்து எப்படி இருக்கான்னு தெரியலையே, அதனால எப்படி இருக்கான்னு பார்க்க சந்தேகப்பட்டுட்டு தான் வந்தோம், ஆனால் இப்போ தான் தெரியுது மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து ஆனந்தியோட மாமியார்,
ஆமா. என் மருமகளுக்கு என்ன குறைச்ச? அவள எப்படி நான் ஏத்துக்காம இருக்க முடியும்? அவ இந்த வீட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா? அதுவும் இல்லாம இப்ப குடும்ப பொறுப்பையும் அவ தான் வந்து தூக்கி சுமந்துட்டுருக்கா. அவகிட்ட தான் நான் எல்லா பொறுப்புமே குடுத்துட்டேன். இப்ப தான் எனக்கு முழு பாரமுமே குறைஞ்ச மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம சரவணனோட அம்மா கேட்குறாங்க, "என்ன நாங்க வந்ததுலேருந்து ஆனந்திய பார்க்கலையே, எங்க ஆனந்திய?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம அன்புவோட அம்மா, "இருங்க நான் கூட்டிட்டு வரேன். என் மருமகள கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரியாதா? நான் போய் கூட்டிட்டு வரேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட வந்து நம்ம கோகிலா வந்து நடக்க முடியாம நம்ம ஆனந்தி வந்து நடக்க முடியாம வந்துட்டுருக்காங்க. அன்போட அம்மா வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. கூட்டிட்டு வந்தோனே அன்புக்கே வந்து செம்ம ஷாக்கு. அன்பு, கோகிலா, சரவணன் எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. உடனே என்ன இப்படி ஒரு மாற்றமா நம்ம அம்மாக்குள்ள என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம துளசிக்கு வந்து வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அந்த பக்கம் நம்ம யாழினி வந்து காலேஜ் போயிட்டாப்புல. யாழினிக்கு இங்கே நடக்கிற எந்த விஷயமே தெரியாது. இங்கே இவளுக்கு துளசிக்கு வந்து வயிறு எரிஞ்சிட்ருக்கு. என்ன அத்தை வந்து இப்படி ஒரு மாற்றமாக இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு துளசிக்கு என்னன்னே பிடிபடவே முடியல. உடனே இதெல்லாம் நடக்குது. நம்ம ஆனந்தி வந்து சாப்பாடு முதற்கொண்டு வந்து நம்ம அன்போட அம்மா வந்து ஊட்டி விடுறத பார்த்துக்கிட்டு உடனே வந்து கோகிலாவோட மாமியார் மாமனாருக்கு சரி ஓகே இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது தெரில. அது அடுத்த சீன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாழினி இருக்காங்கல்ல, நம்ம யாழினியோட காதலன் யாழினி வந்து காலேஜ் போயிட்டு வராங்க. அவங்களோட காதலன் வந்து யாழினியை பிக்கப் பண்ணுறக்காக வராங்க. உடனே யாழினி சொல்கிறாங்க, "ஏய் இங்கே பாரு, நான்லாம் உன் பைக்லலாம் ஒன்றும் வரமாட்டேன். நான் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன். நான் ஆட்டோவில் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த காதலனும், "என்ன யாழினி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு என் பைக்கில் வரமாட்டேன்?" அப்படின்னு கேட்டோன்னே, "அதான் வந்து ஆனந்தி அண்ணி தான் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் லவ் விஷயம் தெரிஞ்சும் நம்ம வீட்டில் வந்து சொல்லாமல் இருக்காங்கன்னா, அப்போ அண்ணி மேலே நம்ம எவ்வளோ மரியாதை வச்சுருக்கணும். அண்ணி தான் சொல்லியிருக்காங்களா, இப்போதைக்கு பைக்கில் எங்கேயும் சுற்ற வேணாம், காலேஜில் பார்க்குறதோட நிறுத்திக்கங்கன்னு அண்ணி சொல்லியிருக்காங்களே, அதனால நான் அண்ணி பேச்சை மீற மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழினியும் அவன் காதலன் கிட்ட சொல்லிட்டு ஆட்டோலே வந்து வந்துடுறாங்க. இந்த சீன் ஒரு பக்கம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம துளசிக்கு என்னடா அத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துளசி அத்தை மேலே கோபமாக இருக்கிறனால உடனே வந்து அத்தையை வந்து துளசி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அன்போட அம்மாவை துளசி கூட்டிகிட்டு போய், "என்னத்தை பண்ணுறீங்க? போதும் த, இனிமேல் நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன். நீங்கள் வந்து என்ன தானே மருமகன்னு சொல்கிறீங்க. இப்போ என்னன்னா உங்கள் வாயாலே அந்த ஆனந்தியை பார்த்து, ஆனந்தி வந்து எனக்கு மருமக, அவள் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் அவள் வந்தோடனே தான் என் பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. என்னாலே நம்ப முடியல இதை. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அப்போ என்கிட்ட நீங்கள் பொய்யா தான் நடந்துக்கிட்டீங்க. நான் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அன்போட அம்மா, துளசி, நீ வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானா? நான் எதுக்காக அப்படி பேசினேங்கிறத உனக்கு புரியலையா? நான் பேசினேன்னு சொல்கிறேன், ஆனால் எதனால் அத்தை பேசியிருப்பாங்கன்னு ஏன் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, துளசி என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, "ஆமாம், நான் இவ்வளோக்கு பேசுனேன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நினச்சேன், எல்லாமே ஆனந்தி தான்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, ஒருவேளை ஆனந்தி தான் இது எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கெஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.